ஒன்று கொரிந்தியர் 10 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நான் வாசித்தேன். இதிலிருந்து தான் நம்ம சில காரியங்களை மட்டும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை கூடி வர பண்ணினதுக்காக உமக்கு நன்றி. சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிற விதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் மாம்சத்தில் பிரிந்திருந்தாலும் ஆவியிலே ஒன்றாக இருக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. 1 கொரிந்தியர் 10 1 முதல் 6 வசனத்தில் ஒரு பிரயாணத்தில் புறப்பட்டதான ஒரு தரிசனத்தோடு கூட புறப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்திலிருந்து கானானுக்கு. இது ஏன் நம்ம இதை பார்க்குறோம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்கு தான் பவுல் ரொம்ப தெளிவாக 6வது வசனத்தில் சொல்கிறாரு, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அதாவது இதெல்லாம் ஆண்டவர் நிழலாக வச்சிருக்கிறாரு. கொலோசையரில் கூட நீங்கள் வாசிக்கும் போது, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் அதே காரியத்தை திருப்பி சொல்வார். இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை பற்றி சொல்லிட்டு அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பாயும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்றது 16 17 கொலோசையர் 2. ஸோ அதனோட அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனையுமே புதிய ஏற்பாட்டில் நமக்கான திருஷ்டாங்கம், ஒரு நிழல், ஒரு ஷேடோ மாதிரி, ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன செய்யணுங்கிறதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இப்போ நாம் இன்னைக்கு பார்த்த 1 கொரிந்தியர் 10 1 முதல் 6 வசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு எக்ஸோடஸ், ஒரு பிரயாணம் இருக்கிறது, ஒரு யாத்திராகம் ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எதுக்கான அடையாளம். உலகத்திலிருந்து பரம கானானுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அப்படி அவங்க எல்லோரும் ஒரே மேகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதாவது பரிசுத்த ஆவியினாலும் தண்ணினாலும் அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்படி செங்கடலை கடந்து வந்தாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி நாம் பரிசுத்தாவினாலும் தண்ணினாலும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அடுத்து ஒரே போஜனத்தை புசித்தார்கள். அதாவது நாம் கம்யூனியன் எடுக்கிறத பற்றி அங்கே பேசுகிறாரு. பானத்தை பண்ணினார்கள். ஸோ கம்யூனியனை பற்றி பேசுகிறாரு. இப்படி எல்லாருமே ஒரே விஷனோடு கூட ஒரே ஒரு கவர்னண்ட்டுக்குள்ளே, ஒரு உடன்படிக்கைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்படி தான் புறப்படுறாங்க. எல்லாமே நடக்குது. நாம் எல்லாருமே அப்படி தான் இந்த கவர்னண்ட்டுக்குள்ளே அத்தனை பேருமே இங்கே we are not based upon the denominations. நான் எதை பற்றி பேசலை. நம்ம எல்லோரும் ஒரு கிரைஸ்டுக்குள்ளே பாடியாக இருக்கிறோம். அவருடைய சபையில் பாடியாக இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கவர்னண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். அப்படி உடன்படிக்கைக்குள்ளே இருக்கும்பொழுது அத்தனை பேரும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, 5வது வசனத்தில், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை அப்படின்றார். ஏன் காட் பிரியமாக இல்லை அவங்கக்கிட்ட? வசனம் சொல்லுது, அவர்களிடத்தில் பிரியமாக இருந்ததில்லை. இவர் தான் அவங்கள போய் எகிப்திலேருந்து விடுதலை ஆக்குறாரு. எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக ஒரு மோசேன்னு ஒருத்தனை 80 வருஷம் அவர் என்ன செய்கிறாரு, பழக்க வைக்கிறார். 40 வருஷம் எகிப்தில், 40 வருஷம் மீதியான் தேசத்தில் பழக்க வச்சு அவனை கொண்டு போய் ரெடி பண்ணி 10 வாதைகளை, அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு அப்புறம் அவங்கள விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து இப்படி கொண்டு வந்த தேவன் சொல்கிறாரு, அவர்களிடத்தில் நான் பிரியமாக இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்ச ஆண்டவர் சொல்கிறாரு நான் பிரியமாக, அவங்க மேலே அதிகமான இடத்துக்கு பிரியமாக இல்லையா? இப்போ நம்மளையுமே அப்படி தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்து உங்களை என்னையும் தண்ணிக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்க வச்சு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற வச்சு கம்யூனியன் எடுக்க வச்சு இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரியதான ஒரு ட்ராவலில் இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணுங்கிறதான ஒரு ட்ராவலில் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலும் திருஷ்டாங்கமாக இருக்கிறது. இது அதுக்கான அடையாளமாக இருக்குது. வசனம் சொல்லுது, நம்மிடத்தில் அநேகர் இடத்தில் அவர் என்னவா இல்லையா, பிரியமா இல்லையா. நம்மகிட்டையுமே அவர் பிரியமா இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி நம்ம பிரியமா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஏன் பிரியமா இல்லை அப்படின்னா, அவங்கள வச்சு தான் நம்ம இப்போ பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, அதனால் கர்த்தர் பிரியமா இல்லை. இப்போ நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், அதனால் கர்த்தர் நம்மக்கிட்ட பிரியமா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து வாசித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஐயும் 11ஐயும் தனித்தனியாக வாசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 10 எப்படி கம்யூனியன் எடுக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கும். 1 கொரிந்தியர் 11 எப்படி எடுக்கணும்னு இருக்கும். 1 கொரிந்தியர் 11 அவர் சொல்லுவார், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவன் அப்படின்னு சொல்லுவார். அது என்னங்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 10 தான் பதில் இருக்கும். ஸோ 1 கொரிந்தியர் 10ஐயும் 11ஐயும் நீங்கள் சேர்த்து வாசிக்கணும். எப்போ வாசித்தாலும் இது ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிங்கன்னா, ஏன்னா கம்யூனியனுடான ஒரு பிளானை 1 கொரிந்தியர் 10 சொல்லுவார். இப்படிலாம் எடுத்து இவங்க செத்து போனாங்க. 1 கொரிந்தியர் 11 நம்ம இப்படிலாம் எடுக்கக்கூடாது, நம்ம உண்மையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போது ஏன் கர்த்தர் அவரிடத்தில் பிரியமாக இருக்கவில்லை, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிறோம். இங்கே புறப்பட்ட நிறைய பேர் வழியிலேயே அழிக்கப்பட்டார்கள், ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் 5வது வசனத்தில் இருக்குது. அப்படின்னா நிறைய பேர் நடுவுலேயே அவங்க பிரயாணம் நின்றுச்சான்.
நிறைய பேர் பாதியிலேயே அவங்களுடைய ஓட்டம் முடிவடைஞ்சிருச்சாம். அந்த ஓட்டம் முடிவுக்கு வரலையாம். பவுல் அழகாக சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நடுவுலையே ஓட்ட முடியாது. நான் சொல்றது மரணத்தை குறித்து பேசவே இல்லை, ஆவிக்குரிய நமக்கு நியமிக்கப்பட்ட தரிசனத்தை குறித்து சொல்றேன். இந்த விஷனை நாம கடைசி வரைக்கும் ஓடி இருக்கிறோமா, ஓடி முடிக்கிறோமா அப்படிங்கிறது தான். யூதாசை பத்தி வசனம் சொல்லுது, தனக்கு உண்டானவைகளை அவன் பெற்றுக்கொள்ளாமல் இழந்து போனான். தேமாவை பற்றி பவுல் எழுதுறாரு, அவன் பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு போனான். பிள்ளையமை பற்றி இருக்கு, நல்ல தீர்க்கதரிசி தான், ஆனால் நடுவுலேயே அவன் மரித்து போகிறார். சவுல் நல்ல தரிசனத்தை உள்ள ராஜா தான், ஆனால் முடிவு அகோரமாக இருக்கிறது. அப்படியானால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான இந்த தரிசனம், வி ஆர் ஆல் இன் ஒன் விஷன். இந்த இந்த ஜனங்க அத்தனை பேருமே ஒரே விஷனில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே கானானுக்கு போனாங்கன்னு ஒரு விஷன் இருக்கு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்ட் இருக்கு. இப்போ பெசலைகளுக்கு ஆசாரிப்பு கூடத்தை யூகிச்சு செய்கிறது இருக்குது. இப்போ மோசேக்கு ஆசாரிப்பு கூடம் கட்டுறதுக்கு, ஆரோனுக்கு ஆசாரியத்துவம் இருக்குது, யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, சில ஸ்திரீகளுக்கு ஞானந்திர இருதயங்கள் இருக்குது, அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரு தரிசனம் தான், அவங்க போய் கானானுக்கு ரீச் பண்ணணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தரிசனத்தோடு கூட ஓடுகிறார்கள், ஒவ்வொரு வேலையோடு கூட ஓடுகிறார்கள். இப்போ நம்ம எல்லாமே அப்படி தான் இருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் நிறைய வேலைகள் இருக்கு. ஆனால் அத்தனை பேரும் ஒரு விஷனுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்க, 12 அப்போஸ்தலர் ஆண்டவர் எடுக்கிறாரு. பேதுரு வேற டைப்பு, யோவான் வேற டைப். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குறாரு, ஆனால் பேதுருக்கு நிருபம் எழுத சொல்றாரு. இது மாதிரி மத்தியுக்கு சுவிசேஷம் எழுத சொல்றாரு, யூதாவுக்கு வேறொரு காரியம் எழுத சொல்றாரு, யாக்கோபுக்கு வேற. ஆனால் அத்தனை பேரும் ஒரு விஷன், ஒரு பைபிள்குள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் அத்தனை பேரும் வெவ்வேறு விஷன்குள்ள இருந்தாலும் ஆனால் ஒரு தரிசனம் தான் நம்ம அத்தனை பேருக்கும். நாம் போய் அந்த எக்ஸோடஸ் அக்கறையில் போய் நம்ம சேரணும், ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஏன் கர்த்தர் இந்த ஓட்டத்தை ஓடும்போது கொஞ்சம் பேர் வழியிலேயே அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அதைத்தான் நாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள், இவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து புசித்து குடித்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. 32 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 6வது வசனம், 32:6. மறுநாள் அவர்கள், நல்ல கவனிங்க, இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்ற ஜனங்கள். 1 கொரிந்தியர் 10:7 கர்த்தர் சொல்றாரு, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு இருக்கு. இது யாரு? 32:6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகள் இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் அப்படின்னு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் குரூப். கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை, அழித்தா போட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வழியில இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, சம்பவத்துக்கு முன்னாடி அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஏன் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு விஷனோட போயிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷனில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து அப்படின்னு இருக்கு. அடுத்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் உண்டு. ஏன் ஜனங்கள் அங்கே புசித்து குடித்தார்கள்? ஆனால் இவங்க எல்லாரும் பாருங்க, ஸ்பிரிச்சுவலி ரிச்சுவல் செய்யறதுல கரெக்டான மக்கள். வசனம் சொல்லுது, அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனி பணிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஸ்பிரிச்சுவலி என்ன செய்யணுமோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் கரெக்டாக இருக்காங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஒர்ஷிப்பை முடிச்சாச்சு, செய்தி கேட்டாச்சு, காணிக்க போட்டாச்சு, கடைசியில் பெனிடிக்ஷன்லாம் முடிச்சாச்சு. அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இது அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு காரியம். அப்போ கர்த்தர் இங்கே என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு விஷன்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உலக பிரகாரமாக அவனோட ஸ்பிரிச்சுவல் தாட்டில் போயிட்டு இருக்கிறான். அவன் உலக பிரகாரமாக என்டர்டெயின்மெண்ட், நான் சொல்றது இன்னைக்கு நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது சத்தியம், நான் சொல்றது சத்தியம். இன்னைக்கு உலக பிரகாரமாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அந்த சர்ச்சுக்கு வர ஒரு நாள் கூட, மற்ற 6 நாள் நம்ம என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்க. வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏந்திரிக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். ஆனால் சர்ச்சுக்குன்னு நம்ம செய்யறது என்னன்னா, அந்த ஒரு நாள் தான், சண்டே மட்டும்தான். அன்னைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு புசிக்கவும் குடிக்கவும் விளையாடணும்னு சர்ச்சு நினைக்குது. சர்ச்சுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், சர்ச்சுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு கேம் இருக்கணும், இல்லை உள்ளுக்குள்ள ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருக்கணும். சர்ச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்.
சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், சர்ச் இஸ் த பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சபை என்பது களியாட்டம் பண்ணக்கூடியதான இடம் அல்ல. சபை என்பது தேவனிடத்தில் வந்து மறுரூமாகிற இடம். ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் ஆராதிச்சு முடிச்சு செய்தி கேட்ட பிறகு அந்த செய்தியின் தாக்கம் அடுத்த வாரம் நீங்கள் வர்ற வரைக்கும் இருக்கணும். அது வந்து என்ன செய்யணும்னா, நான் இப்படிலாம் ரெடி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், கர்த்தர் என் கூட பேசினார், முடித்த பிறகு அதை பற்றி தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். ஆவியானவர் எப்படி இடைப்பட்டார், வசனத்தில் எப்படி வந்தார், எப்படி ஆவியில் நிரப்பினார், ஆராதனை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யணுமா, நம்மளை தூங்க விடக்கூடாது. நமக்குள்ளே அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி வந்தது தான் பில்லி கிரகாம் ஐயாவுக்கு, அப்படி வந்தது தான் ரைனாட் பாங்கேக்கு, அப்படி வந்தது தான் பவுலுக்கு. அவங்களெல்லாம் என்ன சொல்லுது, வசனம் எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிற காரணம் அவங்களால என்ன செய்ய முடியல, ஒரு விஷயத்தை வாங்கின பிறகு சும்மா இருக்க முடியலன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் வரும், சர்ச் எப்படிப்பட்ட இடமா மாறிடுச்சு, புசிச்சு குடிச்சு விளையாடுற இடமா மாறிடுச்சு. நீங்க சர்ச்சு ப்ரோக்ராம் எப்படி ரெடி பண்றீங்களோ அது ரெண்டாவது. ஆனா முடிச்ச பிறகு என்ன சாப்பிட போறோம், யார் யார் என்ன செஞ்சு கொண்டு வர போறோம், முடிச்ச பிறகு என்ன கேம்ஸ் இருக்கு, எங்க ரெக்ரியேஷன், இந்த மாசம் எந்த ஊருக்கு போக போறோம், எங்க விளையாட போறோம், இதுதான் சர்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடமாயிருச்சு. சபையினுடையதான மிக முக்கியமான நோக்கம் அது. நீங்கள் பாருங்கள், ஸ்கூலுக்கு பையனை நீங்கள் அனுப்புவீங்க, அனுப்பும்போது அங்கே பிடி இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அனுப்புனது படிக்க தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம். அதோடு கூட இது இருக்கணும். ஆனால் சர்ச் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறும் கேம்ஸ் உள்ள இடமா மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு ஜாலியாக இருக்கிற இடமா மாறிட்டு இருக்கு. அங்கே வந்து இருதயத்தை குத்துற வேலையே இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வேலையே இல்லை, ஸ்பிரிச்சுவலிற்கான வேலையே இல்லை. ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்பொழுது, நான் சொல்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். இயேசுக்கிட்ட வந்துட்டு ஒருத்தன் சுகமாகாமல் திரும்பி போனதே கிடையாது. இயேசு ஒரு இடத்துக்கு போனார்னா அங்கே மரிச்சவன் உயிரோடு கூட எழுந்திரிக்காமல் இருக்கவே மாட்டான். இயேசுக்கிட்ட வந்தவங்க அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு தான் போவாங்க. அந்த எஃபெக்ட் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே ஒருத்தர் வந்தானா ரட்சிக்கப்படாமல் வெளியே போகவே கூடாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒருத்தர் சபைக்குள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு வெளியே போகும்போது அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி மனம் திரும்பி தான் வெளியே போகணும். ஒரு ஹீலிங்காக ஒரு ஆள் வந்தாங்க சர்ச்சுக்குள்ளனா, திரும்பி போகும்போது சபை எப்படி இருக்கணும், ஹீல் பண்ணி அவனை அனுப்பியிருக்கணும். டெலிவரன்ஸ்க்காக ஒருத்தர் வந்தாங்கன்னா திரும்பி போகும்போது டெலிவர் ஆகியிருக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட 10 பேர் குஷ்டரோகிகள் வராங்க, லெப்ரசி உள்ளவங்களுக்கு தெரியும். 9 பேர் நன்றி இல்லாதவங்க இருக்கு, 9 பேர் போயிட்டாங்க. ஆனால் வந்தால் அத்தனை பேரும் சுகம் பெற்றான்னு இருக்கு. அதான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு. இயேசுக்கு இருதயத்தை தெரியாதா, நல்லா தெரியும். ஆனால் ஒன்று, என்னை நம்பி வந்தான், அவன் சுகமாகி வெளியே போயிட்டான், அவ்வளோதான். அவன் நன்றியறுதல் இருதயம் உள்ளவனாக இருக்கிறானா இல்லையாங்கிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் சபைக்கு வந்தவன் அப்படி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வெளியே போகணும். இயேசுக்கிட்ட வந்து ஒருத்தன் என்கவுண்டர் ஆகாமல் வெளியே போகவே மாட்டான். அது மாதிரி தான் பவுலுக்கிட்டையும், அதே மாதிரி தான் அப்போஸ்தலர்கிட்டையும், அதே மாதிரி தான் சபைக்குள்ளேயும் இருக்கணும். ஆனால் சபை ஏன் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லைன்னா, சபை புசிக்கவும் குடிக்கவும் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சபையானது ஜாலியாக இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. சபையே எப்படிப்பட்ட இடம், சண்டேங்கிறது என்ன, அழகாக ட்ரெஸ் பண்ணி காட்டுகிற இடமா மாறிடுச்சு. நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ண வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்காகவே சபை மாறிடுச்சு. இப்போ சபைங்கள்னா புது புடவையோ அல்லது புது ட்ரெஸ்ஸோ வாங்கி ஒரு புது கார் வாங்கினா அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் காட்டுற இடமா மாறிடுச்சு. வந்து அதுக்காக ஜோப் பண்ணுறது தப்பு கிடையாது, இப்பவும் சொல்கிறேன். ஆனால் சபை அதுக்கான இடம் கிடையாது. சபை நமக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய இடம். இவங்க புசித்து குடித்து விளையாடினார்கள்னு இருக்கு சர்ச்சுக்குள்ளே. இன்றைக்கி பாருங்கள், நான் ஆஸ்திரேலியா சர்ச்சை நான் சொல்லலை, இல்லை எந்த நீங்கள் உட்காந்துருக்க யாரையுமே சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். சபைக்குள்ளே இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே இருக்குது, மதர்ஸ் டே இருக்குது, இன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்மஸ் இருக்குது, ஈஸ்டர் இருக்குது. சபைக்குள்ளே வந்து என்னென்ன டே இருக்குதோ எல்லாம் இருக்குது. பைபிள் ஸ்டடி மட்டும் கிடையாது சபையில். பைபிள் ஸ்டடி மட்டும் சபையில் வைக்கிறது கிடையாது. வச்சா எங்கெங்கே வர முடியுது, சபையிலலாம் பைபிள் ஸ்டடிலாம் வச்சா யாருமே வரமாட்டாங்க, டைம் இல்லை, வர முடியாது. ஆனால் அதே ஃபாதர்ஸ் டே வச்சா வர முடியுது. ஏதாவது ஒரு ஃபண்ட் ரைசிங்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சா வர முடியுது, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் வர முடியுது. ஆனால் பைபிள் ஸ்டடினா வர முடியல, உட்காந்து கேட்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, இதுதான் சர்ச் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்றதுன்னு அர்த்தம். நீங்கள் சர்ச்சிலே பாருங்களேன், ஏதோ ஒரு ஆக்ஷன் விட போகிறோம், ஒரு பெரிய பெரிய பொருள்லாம் வந்திருக்கு, ஃபண்டுக்காக செய்ய போகிறோன்னு பாருங்கள், கூட்டம் வந்து அலமோதும். நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள், சர்ச்சில் வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம், இயேசு வரப்போகிறாரு, இல்லை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்க போகிறோம், பைபிளில் உள்ளதான நிருபங்களை அதை நம்ம தியானிக்க போகிறோம், வாங்கன்னு சொல்லுங்கள். 10 பேர் கூட வரமாட்டாங்க, 5 பேர் கூட வரமாட்டாங்க, அவ்வளோதான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு சபையினுடையதான நிலைமை. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன, என்டர்டெயின்மெண்ட். சபை என்பது என்ன, சந்தோஷமான இடம். இப்போ சொன்னேன், சந்தோஷமான இடம் தான் சபை. எந்த சந்தோஷம் தெரியுமா, பரலோகத்தின் சந்தோஷத்தை கொடுக்குற இடம். சபைக்கு போயிட்டு அப்படி வெளியே வரும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும், இயேசு வந்தால் நான் கண்டிப்பாக போவேன், என்னைக்கு நான் மறிச்சாலும் இயேசுவை சந்திப்பேன், கர்த்தர் என்னை உருவாக்கியிருக்கேன். நல்லா பாருங்கள், நல்ல ஸ்கூல் எப்படியாப்பட்ட பையனையும் பாஸ் பண்ண வச்சிரும், நல்லா படிக்க வச்சிரும். அந்த மாடலே அப்படி இருக்கும், அந்த 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 டிசைனே அப்படி தான் இருக்கும்.
கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, நல்ல எக்ஸாம் வைப்பாங்க, ரிவிஷன் வைப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எப்படியாப்பட்ட பையனும் பாஸ் ஆயிடுவான். அந்த மாதிரி தான் சர்ச் இருக்கணும். சபைக்குள்ளே வந்து ஒருத்தன் நரகத்துக்கு போகவே கூடாது. வழியில் ஒருத்தன் பாதியில் சாகவே கூடாது. வழியில் அவனுடைய ஓட்டம் பாதியாக முடியக்கூடிய சர்ச் என்பது உருவாக்குகிற இடம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற இடம். சபை என்பது உலகத்தில் ஒருத்தனையும் நரகத்துக்கு நான் விட மாட்டேன், கடைசி டெஸ்டினேஷன், என்னை தாண்டி ஒருத்தன் நரகத்துக்கு போகவே முடியாது, என் சர்ச்சு தான் கடைசி டெஸ்டினேஷன், அந்த ஒரு வைராக்கியம் உள்ள இடமா தான் சர்ச் இருக்கணும். இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி நாம் அந்த இடத்துல இருக்கிறோமா? இன்றைக்கி சர்ச் அப்படி எப்படி இருக்குது? சண்டே ஆனால் அதில் ஏதோ ஒன்று அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் ரெடியா? எல்லா ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குதா? 4 பாட்டு பாடியாச்சா? கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணியாச்சா? ஒரு 45 நிமிஷம் வசனம் கேட்டாச்சா? ஓகே ரைட். முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது மெயின் அல்ல, மெயின் வேறு. அதுக்கப்புறம் தான் இது வரணும். இப்போ வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை. இந்த மாதிரி ஆளுங்கள் தான் கர்த்தர் என்ன செய்யலையா? பிரியமாகவே இருக்கவே இல்லையா? சரி, இவங்க ஏன் இப்படி இருந்தாங்க? இவங்க இப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்? இவங்க எல்லாம் நடத்தப்பட்டது மோசையால். நல்லா மறந்துடக்கூடாது, இவங்கெல்லாம் நடத்தப்பட்டது மோசையால். மோசையால் நடத்தப்பட்ட இந்த ஜனங்களுக்கா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாஸ்டர், அது இஸ்ரவேல்லையே பெரிய பாஸ்டர். இருக்கிற பாஸ்டர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுற பாஸ்டர் இவர் தான். ஆரோனையே அபிஷேகம் பண்ணுறவர் யாருன்னா மோசே தான். ஆசாரிப்பு கூடாரத்தை கற்றவர் யாருன்னா மோசே தான். பாஸ்டர்ஸ் எல்லாம் பாஸ்டர்ஸ், சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாஸ்டர்களுக்கெல்லாம் பாஸ்டர் அவர். அப்பேற்பட்ட பாஸ்டர்கிட்ட வளர்கிற ஒரு கூட்டம் இது, நடந்து வர்ற கூட்டம், அவர் கூடவே வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஏன் இப்படி ஒரு சுபாவம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க. இப்போ நானே வாசிக்கிறேன். இப்போ 2வது குரூப் நாம் பார்க்க போகிறோம். வழியிலே மடிந்தார்கள் அப்படிங்கிற குரூப்பில் 2வது குரூப் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம், எக்ஸோடஸ் 24:2. மோசே மாத்திரம், பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம், அவர்கள் சமீபத்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். இப்போ 2வது பேட்ச் கர்த்தர் சொல்கிறாரு, ஜனங்க கீழே புசிச்சு குடிக்கிற குரூப் இருக்கு. ஆனால் இவர் ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணுறாரு. இவங்க இவங்க வசனம் யார் சொல்லுது? ஆரோன், நாதாப், அபியூ. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பியூர்லி செலக்டட் ஃபார் மினிஸ்ட்ரி. ஆரோன், நாதாப், அபியூ 3 பேருமே ஊழியக்காரங்க. ஆசாரியன், லேவியன், ஆசாரியத்துக்கு பட்டத்துக்கு உரியவன், பிரதான ஆசாரியன், 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரையுமே கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை மினிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு மோசே கிட்ட சொல்கிறாரு, இந்த 70 பேரை கூட்டிகிட்டு வா, ஜனங்க கீழே இருக்கட்டும், இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். இஸ்ரவேல், அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, 11வது வசனம், 24:11, எக்ஸோடஸ் 24:11, அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதியின் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அப்படின்னு இருக்கு. இவர் தான் வர சொன்னார், இவர் தான் மினிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, வேறு பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே வரட்டும், ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே இவங்க வர வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. உன் கூட இவங்க வர வேண்டாம், இவங்க அங்கேயே இருக்கட்டும். ஆனால் இவங்க யார்? ஜனங்கள்லேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர் இருக்காங்க. அந்த 6 லட்சம் ஆண்களில் இந்த 70 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறார். செலக்ட் பண்ணி ஊழியத்துக்குன்னு கொண்டாந்துருக்கிறார். ஊழியத்துக்கு கொண்டு வந்த இவர்களை ஒரு சர்டன் லிமிட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க இதுக்கு மேலே ஏறி வர வேண்டாம், அவங்க அங்கேயே இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நீட்டவில்லை. என்ன காரணம்? ஏன் கர்த்தர் இவங்களை வேணான்றாரு? இவர் தானே செலக்ட் பண்ணார். மற்றவங்களிலேருந்து இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாரு, இவங்களை செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த 6 லட்சம் பேரை விட்டுருப்பா, அவன் புசிச்சு குடிச்சு விளையாடுறவன் இது. ஆனால் அவங்க பின்னாடி தான் அதை செய்கிறாங்க. ஆனால் அந்த அதுலேருந்து இவங்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறார். ஆனால் ஏன் இவர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே வரவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், எக்ஸோடஸ் 24:11 வசனம் சொல்லுது, அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதியின் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் மேலே வரும்போதே அந்த ஜனங்க கீழே சாப்பிட்டாங்கள, ஒரு சாப்பாடு புசிச்சு குடித்தாங்கல்ல, அந்த சாப்பாடை பேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்தவன். இவனை கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாரு. இவனுக்கு ஆண்டவர் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாரு, இவன் ஆண்டவர் தனியாக கொண்டாந்துட்டாரு. ஆனால் ஒரு சர்டன் இடத்துக்கு வந்தாலும் இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனங்க கீழே என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த சாப்பாடு இவங்க கையிலையும் இருக்கும். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசி கீழே உட்காந்து என்ன பண்ணுதோ அதை மேலே உட்காந்து பண்ணுற ஊழியக்காரர். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள. ஆனால் அழைக்கப்பட்டவர் தான்.
ஆனால் வேறு பிரிக்கப்பட்டவர் தான். கர்த்தரை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு படி மேலே போய் பாருங்க, கர்த்தரை தரிசித்தார்கள்னு இருக்கும். நீங்கள் அப்படியே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லும். ஆம், இஸ்ரவேல் 10வது வசனம் 24:10, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழ் நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பா இருந்தது. இவங்கெல்லாம் விஷன் பார்த்தவங்க, இவங்கெல்லாம் காலிங் உள்ளவங்க, விஷன் பார்த்தவங்க, கர்த்தரால் சூஸ் பண்ணப்பட்டவங்க, டிஃபரன்ஷியேட் லைஃப்காக அழைக்கப்பட்டவங்க, மினிஸ்ட்ரி உள்ளவங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு லிமிட்டுக்கு மேலே மேலே வராத, நீ அங்கேயே நில்லுன்றார் ஆண்டவர். ஏன் ஆண்டவரை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, ஏன் இதுக்கு மேலே என்னை வர வேணான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை ஏன் சொல்கிறேன்னு அங்கே நிறுத்து தெரியுங்கிறார். ஒரு சிலரெல்லாம் கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் அழைச்சு முக்கியமான ஊழியத்துக்கு கொண்டாடுறார். ஒரு 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 லெவலுக்கு கொண்டு வராரு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால வர முடியல, அங்கேயே ஸ்டாப், அப்படியே நிறுத்திடுறாரு. ஏன் நிறுத்திட்டீங்க ஆண்டவரை? என்ன விசுவாசிக்கு என்ன ஆசை இருக்குதோ, விசுவாசி எப்படி ஓடுறானோ, விசுவாசிக்குள்ளே என்ன ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கோ, அதே ஸ்டாண்டர்ட் தான் நம்மகிட்டையும் இருக்குது. ஒரு லிமிட்டில் நம்மக்கிட்ட அதுக்கு மேலே எந்த வித காரியமும் இல்லை. கர்த்தர் பார்க்குறாரு, உன்னை நான் தாயின் கருவில் உருவாகும் போதே இந்த மினிஸ்ட்ரிக்கு தான் வேறு பிரித்தேன். அங்கேருந்து உன்னை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அதுக்கு தான் உன்னை நான் அபிஷேகித்தேன். அந்த மாதிரி காரியங்கள், வரங்கள் எல்லாம் கொடுத்தேன். நீ சில நேரத்தில் அவங்க கூட நான் தரிசனம் கூட கொடுத்தேன். சிலரெல்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது தரிசித்து காட்டி அழைச்சிருப்பார், வசனத்தை கொடுத்துருப்பார், தீர்க்க தரிசனம் கொடுத்து கூப்பிட்டுருப்பார். எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இதுக்கு மேலே என்ன நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கும் விசுவாசிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவன் என்னத்தை விரும்புகிறானோ அதைத்தான் நீயும் விரும்புகிற. அவன் எதுக்கு பின்னாடி ஓடுறானோ அதைத்தான் நீங்களும் ஓடுறோம். எதுக்கு பின்னாடி அவன் ஆசைப்படுறானோ அதைத்தான் நீயும் ஆசைப்படுற. அவனும் புசித்து குடித்து விளையாட ஆசைப்பட்டான், நீயும் புசித்து குடித்து விளையாடு. என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, விசுவாசி ஜாலியாக அரட்டடிக்கும், நம்ம கொஞ்சம் அமைதியாக அரட்டடிப்போம். அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஊழியக்காரங்கிறதான ஒரு 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 கிரேடு இருக்குது, ஒரு 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 ப்ரமோஷன் இருக்குது. நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்ட நம்மக்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற, கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வேற. இன்னைக்கு விசுவாசி எதுக்காக ஓடுறான்? அதே தான் நம்மளும் ஓடுறோம், த சேம் இஷ்யூ. ஆனால் அதில் என்ன, நம்ம கொஞ்சம் கர்த்தருடையதான மூலாம் பூசுவோம். நீங்கள் பாருங்கள், சாலமோன் வந்து தேவாலயத்தில் பரிசைகள் கடைகள்லாம் தங்கத்தில் செஞ்சு வச்சுருப்பான், பொண்ணில் செஞ்சு வச்சுருப்பான், கோல்டில். அப்புறம் அவன் பையன் வருவான் ரெகபியாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எகிப்து ராஜாக்கு கப்பம் கட்டிடுவான். ஆனால் ஜனங்க தப்பாக நினைப்பாங்களே, ஆலயத்தில் அந்த கேடகம் இல்லாட்டி உடனே என்ன பண்ணுவான்னா, கோல்டு மாதிரியே இன்னொன்று செய்வான், மெட்டலில். பொண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா, பித்தளையில் அந்த வெங்கலத்தில் ஒன்று செய்வான், செஞ்சு அதே மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்து நிறுத்திடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அவங்க நிற்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, சாலமோன் செஞ்ச அதே கேடகம் தான் போல அப்படின்னு. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் பிடிச்சிருக்கிறவனுக்கு நல்லா தெரியும், இது பொண்ணு கிடையாது, இது அதோட டூப்ளிகேட். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் விசுவாசிகளுக்கு முன்பாக ஊழியத்தின் பாதையில் ஓடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக டூப்ளிகேட். தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு நம்ம பொண்ணு மாதிரி தான் தெரிகிறோம். அவன் நம்மளை கோல்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பயங்கரமான மரியாதை கொடுக்குறான், நம்ம மேலே அவனுக்கு ஒரு பெரிய கனம் இருக்குது. ஆனால் we know whom we are, நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. இங்கே ஆரோனும் நாதாபும் அபியும் அவங்கள அழைக்கும் போது கர்த்தர் சொல்கிறது, நித்திய ஆசாரியத்துவத்துக்கு அவங்கள அழைச்சேன்னு சொல்கிறாரு. அந்த ஆசாரியத்துவம் என்ன ஆசாரியத்துவமா? நித்திய ஆசாரியத்துவம், எட்டர்னல் ப்ரீஸ்டுட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர்களை பார்த்து வசனம் சொல்லுது, இதுக்கு மேலே வராத, இதுக்கு மிஞ்சி வராத, இதோட போதும் அப்படிங்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த அழைப்பில் முடிவு பண்ணி தான் ஓடி இருக்கிறோமான்னு பாருங்கள். இந்த ஆண்டவர் சொன்ன ஆரோன், நாதாப், அபியூ 3 பேருமே அந்த கானானுக்குள்ளே போகலை. ஆரோன் போகானதுக்கு வேறு காரணம் இருக்குது. ஆனால் நாதாப், அபியூ அநியாயமாக செத்து போனாங்கன்னு இருக்கு, அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க உள்ளுக்குள்ளேன்னு இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஊழியம், ப்ரீஸ்டுட் தான் அநேகர் இடத்தில் காணப்படுகிறது. இவளை குறித்து வசனம் சொல்லுது, கர்த்தர் அநேகர் இடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம இந்த பிரயாணத்தில் போயிட்டே இருக்கிறோமே, கர்த்தர் விரும்புகிற அந்த ஓட்டம் இருக்கா? நம்மளால இன்னும் மலைக்கு மேலே போக முடியுதா? ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம நின்ட்டோம், நான் 5 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், 10 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், என்ன அடுத்த கிரேடுக்கு நான் போயிருக்கிறேன்? ஒரு உலகத்தான் எடுத்து பாருங்க, ஆரம்பிக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கணும்னு அவன் விரும்புறதில்ல. ஒரு ப்ரொமோஷன் விரும்புகிறான், ஒரு அப்கிரேட் விரும்புகிறான், கொஞ்சம் மேலே வரணும்னு நினைக்கிறான். உலகத்தான் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஃபோனை அதே ஃபோனு 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறதில்ல, அடுத்த வேர்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதில் வேணால் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. அத்தனையிலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்கிரேட் ஆகுதா? இதுக்கு மேலே நம்ம வளர்ந்துருக்கிறோமா? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்குள்ளே இருக்கா?
இல்லை நான் போதும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேனா, இஃப் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட், ஓகே நான் ஓட்டம் ஓடினேன், இது வரைக்கும் ஓடி இருக்கேன். இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லும், ஏலியை பற்றி அங்கே வசனம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 14வது வசனம்னு நினைக்கிறேன். அந்த 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏலி தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுப்பார் ஆண்டவர். பர்டிகுலராக அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். 9வது வசனம், 1 சாமுவேல் 1 சாப்டர் வர்சஸ் 9. சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருத்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்க சாதாரணமாக தானே இருக்குது, ஏலி சேரில் உட்காந்துருந்தார், இதில் என்னங்க மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா? நல்லா போய் வாசித்து பாருங்கள் யாத்திராகமத்தில். ஆண்டவர் ஆசாரிப்பு கூடத்தில் சேரே செய்ய சொல்லலை, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. சேர் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 10:11 எந்த ஆசாரியனும் நாள்தோறும் நின்று கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட். சேர் இருக்கணும், எங்கே வெளியே இருக்கணும், ஆசாரிப்பு கூடத்தில் உள்ளே உட்காரக்கூடாது, வெளியே தான் இருக்கணும், உள்ளே நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஆசாரிப்பு கூடம் வந்தால் நிற்கணும். ஆனால் ஏலி ஆசாரிப்பு கூடத்தின் வாசலில் உட்கார்ந்துருந்தான். அதோட அர்த்தம் என்னென்னா, ஏலிக்கு தன் ஊழியத்தில் ஒரு திருப்தி வந்துருச்சு. ஏலி போதும், நம்ம பசங்க அடுத்து வந்துட்டானுங்க, அவனுக்கு பார்த்து பாருங்க, நம்ம வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அல்லது அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கிட்டோம். இப்போ நிறைய பேருக்கு ஊழியத்திலே பாருங்களேன், இப்போ மிஷன் ஊழியம் நீங்கள் செய்கிறீங்க, மிஷன் ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஒரு இடத்துல பா எவ்வளோ பேரை நம்ம செய்கிறோம், எவ்வளோ பண்ணிகிட்ருக்குறோம், பரவாயில்லப்பா, ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்தோம், அப்படியே ஸ்ரீலங்கா கம்போடியா இப்படி போயிட்டுருக்கு, பிரைஸ் த லார்ட். நீங்கள் சேரில் உட்காருங்கன்னு அர்த்தம். சேரில் உட்காருங்கிறது வசனம் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கிற வரைக்கும் ஓடணும்னு அர்த்தம். உட்காரவே கூடாது. நமக்கு உட்காரத்துக்கு நேரமே கிடையாது. நமக்கு ஃப்ரீயாக இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இதுவும் அல்ல. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு 58 வயசு 60 வயசு ஆச்சுன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். உங்கள் விஷனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. உங்கள் விஷன் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ஹெவனில் தான், இங்கே கிடையாது. உங்களுக்கு ஓட்டத்தை முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பூமியில் உங்களுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு டாஸ்க் கூட கூட்டிகிட்டு வந்தார், அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டீங்க, அப்புறம் ஏன் உங்களை உட்கார வைக்க போகிறார் சொல்லுங்கள்? ஒரு கவர்மெண்ட்டில் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, அவங்க சொன்ன ஏஜில் வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு அமிச்சிருந்தா இல்லையா? அதுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, பரவாயில்ல, வந்துட்டு உட்காந்துட்டு போங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க, டிப்ரெஷன் ஆக போகிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக போகிறீங்க. டெய்லி 2 ஹவர்ஸ் சேரில் உட்காருங்கன்னு சொல்ல போகிறாங்களா? அன்னையோடு உங்களை க்ளோஸ் பண்ணி வெளியே அமுச்சு விட்ருவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே திருப்பி வந்தீங்கன்னா கேட்பாங்க, என்ன விஷயம் வந்திருக்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பான். நான் 58 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஓ அப்படியா, சும்மா பார்க்க வந்தீங்களா? மறுநாள் வந்தீங்கன்னா அடுத்த கிழமை என்ன டெய்லி வரீங்க அப்படின்பா. முடிச்ச அன்னைக்கு அதோட அவனுக்கும் நமக்கும் தொடர்பு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு மினிஸ்ட்ரி விஷன் முடிஞ்சிச்சா, அடுத்து ஹெவன் தான். இங்கே உட்காந்து சும்மா விஷனே இல்லை, என்ன முடிச்சாச்சு, என்ன பண்ண போகிறேன், சும்மா தான் உட்காந்துருக்கேன். எப்படி சும்மா எதுக்கு உட்காந்துருக்கேன்? சும்மா பிள்ளைகளின் வாழ்வை காண்பை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் பேரப்பிள்ளையை பார்க்க வைப்பார், அதுக்கு ஒரு பிள்ளையை பார்க்க வைப்பார். ஓ அப்படியா, அப்போ நீங்கள் அந்த விஷனில் இல்லைன்னு அர்த்தம். என் விஷன் பேரப்பிள்ளையை பார்க்கறதில்ல, என் விஷன் பரலோகத்தை பார்ப்பது. ஓட்டத்தை முடித்தா அடுத்து நான் பரலோகத்தை தான் பார்க்கணும். என் ஓட்டம் நல்ல போராட்டம் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் மேலே போயிட்டே இருக்கணும், உட்கார்றவனா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நான் உட்கார்றேன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு டயர்டு வருது, ஏதோ ஒரு இடத்துல என் விஷனில் ஒரு விதமான டயர்ட்னஸ் வருது, போதும், இல்லை அவ்வளோதான், ரிலாக்ஸ், இதுக்கப்புறம் விட்டுருவோம், இல்லை அது சரீரத்துக்கு மட்டும்தான் இருக்குது, விஷனுக்கு கிடையவே கிடையாது. அது என்ன காலகட்டத்திலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நாதாப் அபியூ ஆரோன் அவங்க வர வேண்டாம்ப்பா. ஏன் வர வேணான்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரை, நான் என்ன பண்ணுறான்னு போய் பாருன்னாரு. போய் பார்த்தா ஆண்டவர் வேணான்னு சொன்ன ஒரு வருத்தம் இருக்கணுமா இல்லையா? என்ன மோசே நீ மட்டும் மேலே போகிற, என்னை விட்டுட்டு போகிற, ஆரோன் கேட்கணுமா இல்லையா? நாதாப் அபியூவை விட்டுருங்க, ஆரோன் கேட்கணுமா இல்லையா? என்ன மோசே என்னை விட்டுட்டு போகிற, நீ வந்தியே மேலே போறிய, நானும் வரேன். ஒரு வார்த்தை. எலிசா கேட்கறல, என் கூடவே நான் வரப்பாங்கிறாரு. எதுக்குடா என் கூடவே வர? இல்லை உங்ககிட்ட இருக்கிறது ரெட்டை தனியாக வேணும். கில்காலுக்கு போனால் நான் கூட வருவேன், பெத்தேலுக்கு போனால் கூட வருவேன், எரியோவுக்கு போனால் கூட வருவேன், எங்கே போனாலும் நான் கூட வருவேன், யோர்தானுக்கு போனால் கூட வருவேன் சொல்கிறான்ல. ஆரோன் சொல்லணுமா இல்லையா? நானும் உன் கூட வர மோசே இல்லை. அவர் அதுக்கப்புறம் வர வேணான்னு சொன்ன உடனே ஆண்டவரை பார்த்தோம், ஓகே இப்போ மட்டும் நம்ம சாப்பிட்டு புசித்து குடித்தார்கள். இவங்ககிட்ட இருந்தது வேற ஒன்றுமே இல்லை. கீழே என்ன ஒருத்தன் விஷனில் இருக்கிறானோ அதே விஷயம் தான் இவங்களும் இருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி விஷயம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. பட் இவங்ககிட்ட காலிங் இருக்குது, காட்ஸ் அழைப்பு இருக்குது. ஆனால் ஒரு சாதாரண விசுவாசிக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இவங்ககிட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கோச்சிக்காதீங்க, நான் ஆஸ்திரேலியா பற்றி பேசலை, நீங்கள் உலகம் முழுக்க உள்ளதை பற்றி பேசுகிறேன். ஒரு விசுவாசிக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நிறைய ஊழியக்காரங்களுக்கு கிடையாது. ஒரு விசுவாசிக்கு இருக்கிற உண்மை பரிசுத்தம் கூட இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்கிட்ட கிடையாது. நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நான் எவாஞ்சலிஸ்ட்டு ப்ராஃபட்டு இப்படிலாம் பேசவே இல்லை, மினிஸ்ட்ரி பேர்டன் இருக்கிற எல்லாத்தையும் பேசுகிறேன். ஒரு விசுவாசிக்கு இருக்கிறத விட கொஞ்சமாவது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் பேர்டன், விஷன், உண்மை எல்லாம் நம்மகிட்ட அதிகமாக இருக்கணும்.
ஏன்னா நாம் அவனை விட மேலே வந்திருக்கிறோம் மலையில் கொஞ்சம், நம்ம அவனை விட புல்பிட்டு மேலே நிற்கிறோம், நம்ம அவனை விட கொஞ்சம் உயரமான இடத்துல அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ காடோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வசனம் சொல்லுது, இவர்கள் வழியிலே அழித்து போட்டார். இவங்க யாருமே கானானுக்கு போல, நல்லா வந்தவங்க தான். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் சொல்கிறார், உங்களை எனக்கு என்ன செய்யாது தெரியாதுப்பா, உங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார். இது அவர்களுக்குள்ள இருந்தான ரெண்டாவது பிரச்சனை. இப்போது அடுத்து இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மூணாவது குரூப், இது ரெண்டாவது குரூப், இதில் நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மூணாவது குரூப்பு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம் அப்படின்னு சொன்னார். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம் அப்படி சொன்ன உடனே நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, மோசே மட்டும்தான் வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் மேலே ஏறி போனது யாருன்னு பாருங்க. 14வது வசனம், சாரி 13வது வசனம், எக்ஸடஸ் 24:13 வசனம் சொல்லுது, கர்த்தர் 2ல் என்ன சொல்றாரு, அது திருப்பியும் சொல்கிறேன். கர்த்தர் 2ல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். 24:2. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. 13th verse பாருங்கள், அதே 24:13 வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு கூட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், இப்போ அவன் மூப்பரை நோக்கி, 14th verse, அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னது மோசே மட்டும் சமீபத்து வரலாம், ஆனால் போனது மோசேயும் யோசுவாவும். மோசே தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் வரும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கூப்பிட்டதும் மோசையை மட்டும் தானே. ஆனால் மோசே தெளிவாக வசனத்தின்படி மோசே தெளிவாக யோசுவாவை கூப்பிட்டு போகிறாரு, நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னா இந்த பிரயாணத்தில் ஆப்ஷன் மோசேக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. எப்படி இதுக்குள்ள யோசுவா உள்ள வந்தாரு, இதான் கேள்வி. கர்த்தர் சொல்றாரு மோசே மட்டும் வரலாம், வேற யாரும் வரக்கூடாதுன்னு. எப்படி யோசுவா உள்ள நினைச்சார் மோசே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோசுவாங்கிறவன் மோசையோடைய சொந்தக்காரன் கிடையாது, அவன் ட்ரைபு கூட கிடையாது, அதாவது அவனுடையதான கோத்திரம் கூட கிடையாது. மோசே லேவி கோத்திரம், யோசுவா எப்ராஹிம் கோத்திரம். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் உள்ள வந்தான் இவன்கிட்ட? ஆரோன் சொல்ல போனா, ஆரோன் வந்து மோசேக்கு வந்து சகோதரன், கூட பிறந்த சகோதரன். மிரியாமுக்கு ஆரோனு இவங்கெல்லாம் வந்து அவன் லேவியோடைய பசங்கன்னு பைபிள் சொல்லுது. அண்ணங்காரன் கூட வரல மேலே. ஆனால் வசனம் சொல்லுது, சம்பந்தமே இல்லாத யோசுவா கூட வரான், மேலே வரான். அப்படின்னா எப்படி இந்த யோசுவா உள்ள நுழைஞ்சான்? எப்படி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். நீங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கீங்க, ஸோ அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கவனிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிறீங்க? கையை மட்டும் தூங்க பார்ப்போம். பரவாயில்ல, நான் பார்க்குற வீடியோவில் பாதி பேரை தூக்கியிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு தடவை. குட், தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் எக்ஸோடஸ் 3 8வது வசனம். அதை கவனிங்க. யாத்ராகமம் எக்ஸோடஸ் 3rd chapter verses 8 and 10. 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். 9 வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேர்த்து வாசிக்கிறதுனால கரெக்டாக தான் இருக்கும். நான் 8ஐயும் 10ஐயும் சேர்த்து வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எகிப்திலிருந்து அவங்களை என்ன செய்ய போகிறேன்? விடுதலையாக்க போகிறேன். எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும், அந்த தேசத்திலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்கிறாரு ஆண்டவர், 2 காரியம் சொல்கிறார் 8வது வசனத்தில். நான் எதுக்காக வந்திருக்கேனேப்பா, அவங்கள விடுதலையாக்கி அவங்கள கொண்டு போய் கானானில் சேர்க்கறதுக்காக நான் இறங்கி இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் சொன்னது. 10வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். 10வது அடுத்த வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் 2 வேலை செய்யறதுக்காக இறங்கி இருக்கிறேன். ஒன்று விடுதலையாக்க, இன்னொன்று கொண்டு போய் சேர்க்க. எங்க? கானானில் சேர்க்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீ அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்குவாய். ஒரு வேலை தான் செய்வேன்னு சொல்றாரு. ஒரு வேலை தான் நீ செய்வ. 2வது வேலையை பற்றி அவங்ககிட்ட பேசவே இல்லை. என்ன சொல்லணும் நியாயமா? நீ அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போய் கானானில் சேர்ப்பாயின்னு தானே சொல்லணும். பர்டிகுலராக சொல்கிறாரு, நான் 2 வேலைக்கு இறங்கி இருக்கிறேன், நீ ஒரு வேலை செய்வேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு தெரியும் மோசே போக மாட்டான்னு. மோசே கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டான்னு கர்த்தருக்கு அப்பவே தெரியும். ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறது. அவருக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். எவன் போவான், எவன் போக மாட்டான் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ இப்போ கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து, நான் 2 வேலை செய்ய போனப்பா, உன்னை விடுதலை ஆக்குறேன், உனக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நீ என்ன செய்வ? அவங்கள விடுதலை ஆக்கிடுவ. மோசே அடுத்து என்ன கேட்கணும்? ஆண்டவரே, அப்போ யார் கொண்டு போய் சேர்ப்பான்லாம் கேட்கணும். இவர் அடுத்து, ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்கப்பா. அந்த டாப்பிக்கே போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் யோசுவா மேலே வந்தான் தெரியுமா? கர்த்தருடைய விஷனில் 2 பேர் சேர்ந்து செய்யணும். இது பேர் 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. ஒருத்தன் விடுதலை ஆக்குவான், ஒருத்தன் கொண்டு போய் சேர்ப்பான். நிறைய பைபிளில் நிறைய பேர் இந்த மாதிரி பேரா மினிஸ்ட்ரி செய்வாங்க, சேர்ந்து செய்வாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷனை 2 பேர்கிட்ட பிரித்து கொடுத்துருப்பாரு. ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுவான், ஒருத்தன் முடிப்பான். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சிலர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எலியா, எலிசா. எலியா ஆரம்பிப்பார், எலிசா முடிப்பார். யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் ஆரம்பிப்பார், இயேசு கிறிஸ்து முடிப்பார். யோவாப்பு, தாவீது. யோவா போய் தண்ணீர் உள்ள பட்டணங்களை பிடிப்பார், தாவீது உள்ளே போய் பிடிப்பார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? 2 பேர் சேர்ந்து செய்கிற மினிஸ்ட்ரியாக இருக்கும். தாவீது ராஜ்யத்தை பிடிப்பார், சாலமோன் ஆலயத்தை கட்டுவார். பேர் 2 பேர் சேர்ந்து பண்ணால் ஒன்று. ஒரு விஷனுக்கு 2 பேர் இருக்கணும். அது நிறைய நம்மளுடைய மிஷன் எப்பவுமே அப்படி தான். ஒரு விஷனை ஒருத்தன் ஆரம்பிப்பான், ஒருத்தன் பிடிப்பான். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே வசனம் சொல்லுது, நான் 2 வேலைக்கு இறங்கினேன், ஒருத்தன் நீ விடுதலை ஆக்குவ. அவ்வளோதான் இருக்கு. இப்போ யோசுவா தான் கொண்டு போய் சேர்க்குறாள். இப்போ ஏன் யோசுவா மேலே வரதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார் தெரியுமா? விஷனை 2 பேருக்கும் உரியது. 2 பேர் இருக்கு. மோசேன்னா அதில் யோசுவாவும் இணைஞ்சவன். அந்த தரிசனம் அவனையும் சேர்ந்தது. இப்போ உங்கள் கூட மேலே வர ஆள் யாராக இருப்பான்னு தெரியுமா? கீழே புசிச்சு குடிக்கிறவன் உங்கள் கூட மேலே வரமாட்டான். மினிஸ்ட்ரி நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு மினிஸ்ட்ரி இருக்கும், நல்லா பக்காவாக மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் விஷனுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அவங்க உங்கள் விஷனில் ட்ராவல் பண்ணவே முடியாது. யார் ட்ராவல் பண்ணுவா தெரியுமா? அவன் ஆசாரியனா கூட இருக்க மாட்டான், அவன் லேவியனா கூட இருக்க மாட்டான், அவன் அழைப்பு பெற்றவனாக இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தருடைய விஷனை உங்கள் கூட இருந்து சுமக்கிறவனாக இருப்பான். அவன்தான் உங்கள் கூட மலை உச்சிக்கு வரவனாக இருப்பான். இந்த இந்த மிஷனில் பல தரப்பட்ட மக்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த மிஷனில் இதில் வேலைக்கு போகிறவங்க இருக்கலாம், ஊழியக்காரங்க இருக்கலாம், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க இருக்கலாம், பார்ட் பை பார்ட்டாக வரவங்க இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அத்தனை பேருக்கும் ஒரு விஷன் தான் இருக்கணும். ஒரு விஷன் உள்ளவங்க தான் அந்த உச்சந்தலைக்கு போவாங்க, அந்த மலை உச்சிக்கு போவாங்க. இன்றைக்கி பல நேரத்தில் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 வகையான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, நான் ஒருத்தனை விரும்புகிறேன், ஆனால் அவன் என் விஷனுக்குரியவனாக இருக்க மாட்டான். ஆபிரகாம் லோத்துவை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் கர்த்தர் சொன்னது என்ன? ஆபிரகாம் பார்த்து, நீ உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா ஆண்டவர் சொன்னது. ஆபிரகாம் அப்போ யாரோட வந்திருக்கணும்? சாராள் கூட மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனால் ஆபிரகாம் லோத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். இப்போ பிரச்சனை எங்கே வருது? 2 பேரும் கானானுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு 13ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வந்துடுச்சு. வந்த உடனே லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், வடக்கே போனால் தெற்கே போகிறேன் போ சொல்லிட்டார். பிரிஞ்சாச்சு. நீங்கள் பர்டிகுலராக அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை ஆவியானவர் அங்கே போட்டு வச்சிருப்பாரு. பர்டிகுலராக அந்த வேர்டு அங்கே வைப்பார் பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. லோத்து 14வது வசனம் 13-14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை போக்கி, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்றாரு. ஏன் இதுவரைக்கும் அந்த வார்த்தையை தான் எல்லையை வகுக்கிறாரு. எந்தெந்த இடம் உனக்கு, எது உனக்கு தருவேன்ற அந்த அந்த எல்லையை வகுத்து கொடுக்குறாரு. ஏன் இது வரைக்கும் அவன்கிட்ட பேசலை? வசனம் பர்டிகுலராக சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ராவல் பண்ணுறவன் அந்த விஷனில் இல்லாதவன் அர்த்தம். ஆனால் லோத்து நீதிமான், வந்துடக்கூடாது. லோத்துவின் சந்ததி கர்த்தரால் பாதுகாக்கப்படுது. கர்த்தரே சொல்கிறாரு லோத்து நீதிமான்னு சொல்கிறார். எல்லா நீதிமானும் என் விஷனுக்கு ஒத்தவன் அர்த்தம் இல்லை. எல்லா ஆவிக்குரியவனும் என் தரிசனத்தோடு கூட ஒத்து ஓடுவான்னு சொல்ல முடியாது. யோசித்து பாருங்க. யோவாபால தாவீதோட ஓட முடியுது, தாவீதோடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓட முடியுது. ஆனால் யோவாபால சாலமோனோடு ஓட முடியல. ஏன்னா சாலமோன் விஷனுக்கு அப்பனர் தான் வருவான், அவனால் யோவாபால ஓட முடியாது. தாவீதுக்கு தான் யோவாபு, சாலமோனுக்கு அப்பனர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஷனில், தரிசனத்தில் இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
என் தரிசனத்தில் எனக்கு பிடிச்சவனை நான் கூட்டிகிட்டு போக முடியாது. என் தரிசனத்துக்கு ஒத்தவனை தான் நான் கூட்டிகிட்டு போக முடியும். ஒருவேளை, ரெண்டாவது சொல்கிறேன், ஒருவேளை அந்த தரிசனத்துக்கு உரியவன் உங்களுக்கு பிடிக்காதவனாக கூட இருப்பான், உங்களுக்கு ஒத்த வராது, ஆனால் அவன் தான் இருப்பான், தரிசனத்தில் இருப்பான். இப்போ உங்களுக்கு பிடிச்சவனாகவும் இருக்கலாம், பிடிக்காதவனாக இருக்கலாம். இங்கே ஏன் சுய விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது. காட்ஸ் விஷனுக்கு மட்டும், காட்ஸ் வில்லுக்கு மட்டும்தான் இங்கே இடம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? நிறைய நேரத்தில் எனக்கு ஆரோனை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை இருக்குது, ஏன்னா எங்கள் அண்ணன். நாதாப் அபிவை கூட்டணும்னு ஆசை இருக்குது, ஏன்னா எங்கள் அண்ணன் பசங்க. இவங்களை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற யோசுவா யார்? எப்ராஹிம். இன்னும் சொல்லப்போனால் எகிப்துலேருந்து வந்த ட்ரைப் அது. அது இஸ்ரவேலுக்குள்ளே பிறந்த ட்ரைப் கூட கிடையாது, எகிப்துலேருந்து வந்த ட்ரைப். கணக்குப்படி பார்த்தா புறஜாதியார். இப்போ மலை உச்சிக்கு போகிற மோசே இஸ்ரவேலை, கூட வந்த யோசுவா புறஜாதியிலேருந்து வந்த எப்ராஹிம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய போது, அவனைத்தான் கர்த்தர் மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போவார். இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க யாராக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த விஷனை ட்ராவல் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெரியணும், ஒரு விஷயம் தெரியணும். நான் காட்ஸ் விஷனில் ஓடுறவன், ஏன் மிஷனை செய்கிறவன் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிலிட்ரியில் தளபதி இருப்பார், கீழே யாரை வேணாலும் கொடுப்பாங்க. கீழே என்ன செய்வாங்க? யாரை வேணாலும் கொடுப்பாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணி யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறது தான் தளபதியோட வேலை. அங்கே இருக்கிற ட்ரெயினர் வேலை. அவர் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி உள்ள ஆளை கொடுங்க, அப்போ தான் நான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. யாரை வேணாலும் கொடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே. இப்போ பாருங்கள், பவுல் கூட பாருங்கள், எடுத்துங்க. பவுல், பர்னபா ரெண்டு பேரும் போகிறாங்க. போகும்போது யோவான் ஆகிய மார்க்கு, பர்னபாவுக்கு மார்க்கை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மார்க்கு இஸ்ரவேல்காரன், கூட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. பவுல் சொல்கிறாரு, அவன் நமக்கு ஒத்து வர மாட்டான், விஷனில் இல்லாதவன்றாரு. பர்னபாவுக்கும் பவுலுக்கும் சண்டை வந்துருச்சு. மார்க்கு எருசலேமுக்கு போயிட்டாரு, பர்னபா யோவானை மார்க்கை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் பவுல் திமோத்தியை கையில் பிடிக்கிறாரு. திமோத்தி யார்? கிரேக்க தகப்பனுக்கு பிறந்தவன், அவன் புறஜாதியான். ஆனால் திமோத்தியு தான் அந்த விஷனுக்குள்ளே இவன் கூட ட்ராவல் பண்ணுறான். எங்கே போனாலும் பாருங்கள், திமோத்தியு கூட வரான். சொல்கிறான், என் உத்தம குமாரன் ஆகிய திமோத்தியுவே. இப்போது பர்னபா எனக்குரியவன்னு பார்த்தான், பவுல் தரிசனத்துக்குரியவன்னு பார்த்தான். இந்த விஷனில் உள்ளவனை தான் மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் பல நேரத்தில் யார் கூட உட்காந்து நீங்கள் சண்டை போடுவீங்க தெரியுமா? விஷன் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, போராடிக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? லோத்துவும் அவனுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. லோத்துக்கு ஏன்பா வாக்குவாதம் வருது? லோத்து யார்? சித்தப்பா. ஆபிரகாம் யார்? சித்தப்பா. நாகோருடையதான பையன் அவன், சாரி ஆரானுடைய பையன் அவன். கணக்குப்படி பார்த்தா சித்தப்பா. ஆனால் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் சித்தப்பா கிட்ட வாக்குவாதம் வந்துருச்சு. விஷன் யாருது? ஆபிரகாம்து. கானானுடைய விஷன் ஆபிரகாம்து. கூட்டு வரக்கூடாத ஆளை கூட்ட வந்தீங்கன்னா வாக்குவாதம் வரதான் செய்யும். ஆனால் விஷன் உள்ளவனை கூட்டு வந்தீங்கன்னா மலை உச்சி வரைக்கும் கூட வருவான். அப்போ என் தரிசனத்தில் நான் யாரை கூப்பிட்டு கொண்டு போகிறேன்? தரிசனத்தில் என் சுய விருப்பு வெறுப்பு, என் மொழி, என் இனம், என் நாடு, அதெல்லாம் விட்டுறோம். நாம் ஓடுறது காட்ஸ் விஷனில் ஓடிட்டுருக்கிறோம். இங்கே என்னுடையதான எந்த சுய விருப்பு வெறுப்புக்கும் இடம் இல்லை. இங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், காட்ஸ் விஷன். இங்கே தான் மூணாவது குரூப்பு வருது. முதல் குரூப்பு விஸ்வாசி, கீழேயே உட்காந்து புசிச்சு குடிக்கும், அந்த குரூப்பும் நம்மளையே இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் மேலே வரும், மினிஸ்ட்ரி, அழைப்பு, வேறுபாடு எல்லாம் வரும். ஆனால் விஸ்வாசிக்கிட்ட என்ன சாப்பாடு இருக்குதோ அதே சாப்பாடு தான் இங்கேயும் இருக்கும், வேறு ஒன்றும் புதுசாலாம் இருக்காது. அவர்களும் புசித்து குடித்தார்கள். இவன் ரெண்டு பேரும் கொஞ்சம் மேலே வந்துட்டான், டாப் வரைக்கும் வந்துட்டான். ஒரே விஷன் உள்ளவர்கள், ஒரே தரிசனம் உள்ளவர்கள். ஆனால் இதையும் தாண்டி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் ஜோமனி முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் 24. அங்கே பாருங்கள், 14-15 நான் வாசிக்கிறேன், 14-15 வாசிக்கிறேன், 14 and 15. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடினது. அவர் கர்த்தர் மோசே மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மோசே 18வது வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். உச்சி வரைக்கும் ரெண்டு பேரும் வந்தாங்க. ஆனால் மேகத்துக்குள்ளே போனது மோசே மட்டும்தான், யோசுவா மேகத்துக்குள்ளே போகலை. இது எப்படி இருக்குது தெரியுமா? எவ்வளோ தூரம் ஒன்றா விஷனுக்குள்ளே வந்தாச்சு, டாப் உச்சிக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பாடா, இவன் தான் நமக்கு எல்லான்ட்டு
இது ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட பர்ட்டிகுலரா தனியா உனக்கோடு நான் பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. அது உங்களுக்கு உள்ளதான விஷன். அத நான் உன்கிட்ட தான் பேசணும். என்னதான் உன் விஷனுக்கு ஒத்தவனா இருந்தாலும், நீ என்னோடு கூட தனித்திருக்கிறவனா இருந்தால்தான் நான் உன்னை முகமுகமாக தரிசிக்க முடியும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையோட எக்ஸ்ட்ரீம். இந்த இடத்த தான் நீங்கள் மியூட் போடுங்களேன் கொஞ்சம். யார்தோ ஒன்று அன்மியூட்ல இருக்கு, மியூட் போடுங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய எக்ஸ்ட்ரீம். அந்த தரிசனத்துல ஓடுகிற ஒருத்தனுடையதான தாட் என்னவா இருக்கணும்னா, நான் ஓடுவேன், ஆனா தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன். நான் அவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்குவேன். நான் அங்க அவரோடு கூட தங்கி இருப்பேன். அதுக்கு பேர் தான் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தான். இன்னைக்கு இதுல எங்க பிரச்சனை இருக்கு நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த ஓட்டம் ஓடும்போது கீழே இருக்கிற ஜனங்களை பத்தினதான எண்ணம் நமக்கு இருக்குது, எண்ணம் இருக்கு. மோசேய மாதிரி ஜனங்களை நேசிச்ச ஒரு ஊழியக்காரனை உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியாது. அவங்களுக்காக உயிரே கொடுப்பான். ஏதாவது ஒன்றா என்னை கொண்டு போடுங்க போய் இவன் நிற்பான் முன்னாடி. ஆனால் அப்படியாப்பட்ட ஜனங்களோடு கூட இருக்கிற மோசையை தான் கர்த்தர் சொல்கிறாரு, மேகத்துக்கு வா. ஆண்டவரே இந்த ஜனங்களை யார் பார்த்துப்பா? அப்போ நீ மேகத்துக்கு வர லாய்க்கு இல்லாத ஆள்னு அர்த்தம். நிறைய பேர் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மிஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தரோடு கூட அவங்க நடக்க வேண்டியதை விடுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிறத வாங்குறத விடுறவங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஹெவன்லி ட்ரெஷர் அதை வாங்குறவங்க இல்லை. ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் பார்ட் இன் த ஹெவன். நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் அப்படி ஒரு விஷயம் வச்சிருக்கிறார், ஒரு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார், பொக்கிஷத்தை. அது நமக்குரிய பார்ட். அதை கர்த்தர் நம்மக்கிட்ட தான் தருவார். இதை எப்போ நீங்கள் வாங்க முடியும் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியா அப்போ எப்படிங்க மினிஸ்ட்ரியை விட்டுட்டுலாம் நான் போய் இப்போ 21 நாள் ஜபத்தில் உட்கார்றது? போய் ஜபத்தில் அப்படி 21 நாள் சொல்லுவாங்க, ஆனால் கையில் ஃபோனோட உட்காந்துருப்பாங்க. கையில் ஃபோனோட உட்காந்துட்டு அதில் வேற ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, ப்ரேயருக்கு வந்திருக்கிறேன், என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் ப்ரேயரில் இருக்கிறேன், அப்புறம் சொல்லட்டுமா? கேட்டால் சொல்லுவாங்க, நான் இல்லாட்டி இந்த சர்ச் எப்படி நடக்கும், நான் இல்லாட்டி இந்த மினிஸ்ட்ரி எப்படி நடக்கும். மினிஸ்ட்ரி உங்களுது இல்லை, கர்த்தருது. தரிசனம் அவருது. அவருக்கு மினிஸ்ட்ரியை நடத்த அவருக்கு தெரியும். வி ஆர் ஆல் வாட்ச்மேன். நாம் எல்லாருமே அந்த மினிஸ்ட்ரிக்கு வாட்ச்மேன். ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சனல் சோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரையும் காணானுக்குள்ளே சேர்த்துட்டு மோசே போகாட்டி என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் என்ன போகாட்டி என்ன பிரயோஜனம்? ஸோ மினிஸ்ட்ரி ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு கர்த்தரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஐக்கியம். நான் மேகத்துக்குள்ளே போகிறேன்னா, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னா, நிறைய ஊழியக்காரங்க ஜனங்களோட ஓடுறாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். நிறைய நான் ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், ஜனங்களுக்காக வாழ்ந்து ஜனங்களுக்காகவே செத்துருவாங்க. ஆனால் அதை அவங்க பெருமையாகவும் சொல்லுவாங்க. 4 பேர் அதை பெருமையாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கர்த்தர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? அவன் பைத்தியக்காரன், எங்கிட்ட வர சொன்ன வரவே இல்லை. தாவீது ஒரு நாட்டுக்கு ராஜா, சண்டை போடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எனக்கு 1000 வேலை இருக்கு, ஆனால் கர்த்தரோடு இருக்கிறத மிஸ் பண்ண மாட்டேங்கிறாப்புல. இயேசுவை விடவா நமக்கெல்லாம் வேலை ஜாஸ்தி? இயேசு உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. ஆனால் அவர் சொல்கிறாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. மிகப்பெரியதான ப்ராஜெக்டை நோவா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. 100 வருஷம் பேழையை கட்டணும். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பேழையை கட்டுறதுல நோவா சொல்லணுமா? என்ன நோவா, முந்தி மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேற, பெரிய பேழையை கட்டுற வேலையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நாங்களே 8 பேர் தான் இருக்கிறோம், எப்படி கட்டுறது? ஜெபம் பண்ணுறது கூட நேரம் இல்லை, பைபிள் வாசி கூட நேரம் இல்லை, ரொம்ப பிஸி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நோவா நீ என் கூட இருக்கிறன்றதுனால தான் அந்த ப்ராஜெக்டே கொடுத்தேன். இப்போ அந்த ப்ராஜெக்டே உன்னை விட்டு என்னையும் உன்னையும் பிரிக்குதுன்னா அந்த ப்ராஜெக்டே தேவையில்லைம்பாரு. நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் ஏன் நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, நாம் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். கர்த்தர் நம்மளை நம்பினதுனால அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரோடு கூட நேரம் செலவிட முடியாமல், மேகத்துக்குள்ளே போக முடியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜனங்களோட உட்காந்து புசிச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் மினிஸ்ட்ரி இல்லையா, கொஞ்சம் வந்து ஊழியக்காரங்களோட உட்காந்து கூடுகை ஐக்கியம் இதிலலாம் இருக்கும், பயங்கர பிஸி, அவங்களோட இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரர் கூடுகை, மினிஸ்ட்ரி, செமினார் இப்படி போயிட்டே இருப்பாங்க. இல்லையா, இன்னும் கொஞ்சம் அந்த விஷனரி உள்ள ஆட்களோடு கூட விஷன் இப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் முக்கியம்ப்பா, இதை விட இன்னொன்று முக்கியம் இருக்குது. என்ன தெரியுமா? மலை உச்சியில் ஒரு மேகம் இருக்குது, மேகத்துக்குள்ளே வந்துரு, அங்கே தான் நீயும் நானும் இருக்க முடியும். நீங்கள் நானும் இருந்தால் மட்டும்தான் இந்த கீழே இருக்கிற எல்லாம் கரெக்டாகவே நடக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பயங்கரமாக பிரயாசப்படுவாங்க மினிஸ்ட்ரியில்,
பயங்கரமாக யோசிப்பாங்க, அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்களால போய் பாருங்க, அதை செஞ்சே முடிக்க முடியாது. நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் அந்த ஊழியத்துக்காக ஓடி ஓடி அப்படி மனுஷன் அப்படி ஆயிட்டாரு. ஏன் அப்படி ஆகணும்? கர்த்தருடைய வேலையை ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்? கர்த்தருடைய வேலையை அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ இவ்வளவு இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் கூட எவ்வளோ கஷ்டம் இந்த மினிஸ்ட்ரியை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு நம்ம சொல்லவே இல்லை. அவனுக்கு அந்த மினிஸ்ட்ரி வந்து பேர்டனாகவே தெரியல. அவனுக்கு சோல் தான் பேர்டனாக இருந்துச்சு, மினிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. காரணம், அவனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய லாஸ்ட் பார்ட். இன்னைக்கு ஜனங்களோட இருக்க நம்ம விரும்புகிறோம், க்ரௌட், மக்கள், ஊழியம், அப்படியே ஓடுறோம் ஒடியாடுறோம் ஒரு இடத்துல. இப்போ என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரம் வாரம் பிஸி, வாரம் வாரம் பிஸி, எல்லா வாரமும் மீட்டிங். ஓகே பரவாயில்ல, அவருக்கு என்னப்பா நல்லா பிஸியாக இருக்காரு. நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும், எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம். இவ்வளோ ஓடி கர்த்தரோட கூட இல்லாட்டி, காலையில் ஜோம் பண்ணாட்டி. வசனம் சொல்லுது, ஏசாயா 50:4 ஐசாயா 50:4 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவ பற்றின ப்ராபசி அது. வசனம் சொல்லுது, அவர் காலைதோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்தாராம். இயேசு கிறிஸ்துவே டெய்லி காலையில் பிதா கிட்ட போய் உட்காந்து வசனத்தை வாங்கிட்டு வந்து பேசினாராம். அப்படிதான் இருக்கு. இப்போ பேதுருவின் மாமி வீட்டில் போய் ஜுரத்தை சுகமாக்கிட்டாரு. சுகமாக்கின பிறகு மறுநாள் காலையில் பார்த்தா ஆளை காணோம். ஜனங்க வந்துட்டாங்க, ஏர்லி மார்னிங், இருட்டோடு ஆளை காணோம். சீஷர்கள் தேடி வராங்க, பார்த்தா இவர் இருட்டோட வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எவ்வளோ மினிஸ்ட்ரி இருக்கட்டும், எவ்வளோ காரியம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நான் மேகத்துக்கு போகிறத யாரும் தடுக்கக்கூடாது. நான் மேகத்தில் போகிற அனுபவம் எனக்கு இருக்கணும். நான் காடோட நடக்கணும், அவரோட கூட சஞ்சரிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் நீங்கள் யோசுவாவோட இருந்தாலும் சரி, ஆரோம் நாதாப் அபியோட இருந்தாலும் சரி, இல்லை ஜனங்களோட இருந்தாலும் சரி, உங்கள் போராட்டம் முடிவுக்கு வரவே வராது. நீங்கள் போராடிட்டே தான் இருப்பீங்க. நிறைய பேர் போராடிட்டாங்க மினிஸ்ட்ரியில், அப்படியே ஓட்டம் ஓடுது, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, பிஸியாக மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. இங்கே உட்காந்து விஷனரி மீட்டிங்னு ஒன்று இருக்குது யோசுவா மாதிரி ஆட்களோட. அப்புறம் உட்காந்து நாதாபாரா ஆர்கியூமெண்ட் அவங்களோட வந்து ஊழியக்காரங்க மீட்டிங் ஒன்று இருக்குது, அது ஒரு செமினார். அதுக்கப்புறம் ஜனங்களோட மினிஸ்ட்ரி, ஊழியம், சர்ச் எல்லாம் பிஸியாக இருக்குது. பட் எங்கே மேகத்தில் கத்தரோடு இருக்கிற சூழ்நிலை எங்கே? அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் செய்யணும். இது மூணையும் செஞ்சுட்டு அந்த ஒன்றை செய்யலைன்னா டோட்டல் ஃபெயிலியர். நீங்கள் அந்த ஒன்றை செஞ்சு பாருங்கள், இந்த மூணும் கரெக்டாக நடக்கும். 40 நாள் மோசே மலைக்கு மேகத்து மேலே இருக்கார், கீழே ஜனங்க இருந்தாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அது நடக்கும். நான் இல்லாட்டி நடக்காது, நான் இல்லாட்டி ஆகாது, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் தலைமையில் தூக்கி போட்டுப்பாங்க, பிரித்து கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரித்து கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க போய் கூட நின்று, இப்போ பண்ணியா, இப்போ பண்ணியா, இப்போ பண்ணியா. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நான் போய் பண்ணாதாங்க எனக்கு செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி அப்படிம்பாங்க. இவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த மலையில் காண்பிட்ட மாதிரியை மோசே கொண்டாந்து பெசலியல்கிட்ட காட்டிட்டாரு, ஜனங்கிட்ட காட்டிட்டாரு. அவன் கட்டுவான், நீ பார்த்துக்கிட்டாரு. மோசே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவங்க கட்டுவாங்க, தப்பானா மட்டும் கரெக்ட் பண்ணுவார், நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அது கட்டுறதை நீ பாருன்னாரு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம எல்லாரும். ஸோ இந்த 4 கேட்டகரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், இதில் நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோன்றது நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் 4வது ஸ்டாண்டர்டை விடவே கூடாது. நம்ம க்ளவுடுக்குள்ளே போய் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிச்சம் 3ஐயும் நன்றாக நடத்தும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா நம்ம எல்லாரும்? கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பிரதர் ஜான்சன் கையில் கொடுத்துட்றேன். எல்லாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து உடைய சமூகத்தில் உட்கார்ந்து உடைய வேதத்தை தியானித்து ஆராய்ந்து எப்படி நாங்கள் என்ன செய்யணுங்கிறத கற்றுக்கொள்ள நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது வேதம் மாத்திரம் எனக்கு இல்லாதிருந்தால் நாங்கள் இந்நேரம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் போகிறவங்களா இருப்போம் ஆண்டவரே. உடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு நாங்கள் ஊழியத்தையும் செய்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடைஞ்சு உங்களோடு சஞ்சரித்து ஆண்டவரே, நாங்கள் 2லேயும் பர்ஃபெக்டாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனம் இந்த ராத்திரியில் அவனோடு கூட பேசட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. God bless you. Thank you. Praise the Lord. Praise the Lord.